ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் இந்த சாரி தான் எடுத்திருந்தேன். வீடியோல பார்க்கும்போது லைட்டா கிரீன் கலர் மாதிரி தெரியுது. ஆக்சுவல் கலர் என்ன அப்படின்னா மஸ்டர்ட் எல்லோ, வெந்தய கலர் சொல்லுவாங்க இல்லையா, அதுல நல்ல டார்க் மெரூன் கலர் பார்டர். இதுக்கு வந்து பிளவுஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணல. என்னுடைய வெட்டிங் சாரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெரூன் கலர்ல தான் இருக்கும். சோ அந்த பிளவுஸ் வந்து இந்த சாரிக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கும்போதே வச்சு பார்த்தா கரெக்டாவே மேட்ச் ஆச்சா அப்படியே நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணல அப்படிங்கறத போக போக சொல்றேன். அதுக்கு முன்னாடி நிறைய சிஸ்டர் லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கல்யாண நாள் செலிப்ரேஷன் ஷார்ட்ஸா எடுத்து சிம்பிளா முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, சரி லாங் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். சோ சின்ன வீடியோவா தான் இருக்கும். அப்புறம் இன்னும் 2-3 சிஸ்டர் கூட கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய மேக்கப் வீடியோ போடுங்க, என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறது லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படியே இதை லாங் வீடியோவா எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருந்தேன். சாரி பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கும். கட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா நல்லா டைட்டா கட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும். எனக்கு பொதுவா சாஃப்டான சில்க் சாரீஸ் தான் பிடிக்கும், மொடன்னு இருக்கிறது பிடிக்காது. சோ அதனால நான் இதை சூஸ் பண்ணிருந்தேன். சாரி எப்படி இந்த மாதிரி நல்லா டைட்டா கட்டுறது அப்படி சொல்லி டீட்டெயிலா ஒரு லாங் வீடியோ கூட போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல வீடியோஸ்ல போய் பாப்புலர்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவதா நம்ம வீடியோஸ் அதுவா தான் இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அது போக என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்றீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அவங்களுக்காக இந்த வீடியோல வியூ ப்ராடக்ட்ஸ் ஒன்று வரும். அதை டச் பண்ணீங்க அப்படின்னாலே என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத நான் அதுல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் போடுறது, மேக்கப் போடுறது, இப்படி ரெடி ஆகுறது தான் வரும். இதுல என்னத்த பேசாயினால நம்ம அப்படி கொஞ்சம் கதை பேசலாம் சரியா. என்ன அப்படின்னா, நாங்க ஆக்சுவலா டிக்கெட் புக் பண்ணதே ஜூன் 10 தான். ஏன்னா ட்ரிஷான் பையனுக்கு போன வருஷம் ஜூன் 9 தான் ஸ்கூலே ரீஓபன் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி லேட்டா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 10 தான் நாங்க டிக்கெட்டே புக் பண்ணியிருந்தோம். அங்க பார்த்தா திடீர்னு மெசேஜ் வருது. எப்போ மே 31 எனக்கு மெசேஜ் வருது, ஸ்கூல் வந்து ஜூன் 3 வந்து ரீஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, ஜூன் 3 ரீஓபன் பண்ணாங்கன்னா நம்ம வர ஜூன் 10 தான் டிக்கெட்டே போட்டு வச்சிருக்கோம். இங்க வர்றதுக்குள்ள 11 ஆயிரும், அவன் போறதுக்குள்ள 12 ஆயிரும் ஸ்கூலுக்கு. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் லீவ் வந்துருது. ஆல்ரெடி ஏப்ரல்ல நம்ம ஊருக்கு போகும்போதே ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு தான் ஊருக்கே போனோம். இது போக நம்ம கிறிஸ்துமஸ்க்கு ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்ப வேற ஒரு வாரம் லீவ் எடுப்போம். ஆக மொத்தம் ரொம்ப லீவ் ஆயிரும். அதனால என்ன பண்ணுவோம், தக்கல்ல ட்ரை பண்ணுவோம். கிடைச்சது அப்படின்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதி எல்லாம் கிளம்பிரும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. அப்படியே எங்க கொழுந்தன்ட்ட தான் சொல்லி எனக்கு தக்கல்ல ட்ரை பண்ணி எப்படியாவது டிக்கெட் வாங்கி தந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாம கல்யாண நாள் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 5. அப்ப 5ஆம் தேதிக்குள்ள இங்க வந்துடணும். அப்படின்னா தானே சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ட்ரிஷான் அப்ப எனக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடி இங்க மகாராஷ்டிரா வந்துட்டாங்க. சரி அப்ப சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அப்ப நம்ம என்ன கிளம்பலாம், 3ஆம் தேதி கரெக்டா கிளம்பிடணும். 3ஆம் தேதி கிளம்பினாதான் 4ஆம் தேதி இங்க வந்து சேருவோம். ட்ரிஷானும் 5ஆம் தேதி ஸ்கூல் போயிருவான், நம்மளும் கல்யாண நாள் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு 3ஆம் தேதிக்கு டிக்கெட் போட சொல்லியிருந்தேன். பொதுவா இந்த சைடு எல்லாம் வர்றதுக்கு ட்ரெயின்ல வந்து தக்கல் டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பேர்ட்ட கேட்டு பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்குமே என்னால 99% நம்பிக்கையே இல்ல, கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். கிடைச்சதுன்னா கிளம்பிடணும், மோஸ்ட்லி கிடைக்காதுதான் அப்படின்னு என் மனசுலயே நான் தேத்திட்டு அப்படி இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி ஷாப்பிங் போனோம். சும்மா கடைக்கு போயிருந்தோமா, அங்க போயிட்டு இந்த சாரி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி இதே எடுத்துட்டோம் அப்படின்னா கல்யாண நாளுக்கு கட்டுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடையில போய் அப்ப எடுத்துட்டேன். டிக்கெட் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 3ஆம் தேதி கிடைச்சிருச்சு. கிடைச்சோடனே எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்ப இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ண டைமே இல்ல. இங்க வந்து சேர்றதுக்குள்ள 4ஆம் தேதி சாயங்காலம் ஆயிட்டு, 5ஆம் தேதி கட்டணும். சோ பிளவுஸ் ஸ்டிச் பண்ண டைமே இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுதான் ஊர்ல வச்சு என்னுடைய கல்யாண சாரிக்குள்ள அந்த பிளவுஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து இப்ப மேட்ச் பண்ணியாச்சு. இதுதான் நாங்க ஊர் வந்து சேர்ந்த கதை. இப்ப அதுக்குள்ளே அப்படி நம்ம ரெடி ஆகி என்னுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்க அப்படின்னா கேக்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேக்கும் மேட்சா என்னமோ தெரியல, என் சாரிக்கு மேட்சா லைட்டா ஒரு எல்லோ கலர் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அதுல என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் போன்ல கேட்டாங்களா. எங்களுக்கு இது வந்து கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. இது எங்களுடைய 7வது கல்யாணம். சரி 7 years of loveன்னு போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அதே மாதிரி போட்டு விட்டாங்க. ஆனா ஹேண்ட் ரைட்டிங் தான் பார்க்க ரொம்ப மோசமா இருந்துச்சு. கேக் எல்லாம் போட்டோ வீடியோ கூட இந்த ட்ரிஷான் எடுக்கவே விட மாட்டேன். ஏன்னா எப்பண்டா கேக் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஆர்வமா தான் இருப்பாரு. அப்புறம் கேக் கட் பண்ணும்போதெல்லாம் வாயெல்லாம் ஒருக்கு சிரிப்பு தான். ரொம்ப ஜாலியா கேக் கட் பண்ணுவான். அப்புறம் கட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி ஊட்டி விட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி நம்ம பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு அந்த கேக் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எங்க வீட்டு பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா இப்ப புதுசா ஒரு தமிழ் ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தாச்சு. அப்படி என்னுடைய வாக்கிங் போகலையே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பாக்ஸ் கொடுத்தாச்சு. சோ அப்படி கொடுத்து முடிச்சுட்டு இதுக்கே பாத்தீங்கன்னா டைம் 9:30 கிட்ட ஆயிட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய ஸ்பெஷல் டே அப்படின்னாலே நாங்க ரெஸ்டாரண்ட் தான் போறது உண்டு அப்படின்னு. ஏன்னா இங்க ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது. ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் என்ஜாய்
பண்ணலாம். அப்படி யாருமே கிடையாது இல்லையா? சோ அதனால எங்க போக, ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? சோ அதுக்காக தான் அப்படியே கிளம்பியாச்சு. ஹோட்டல் நேம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் மசாலா ரெஸ்டாரண்ட். இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் புதுசா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏப்ரல் மாசம் அப்பா வந்திருந்தாங்க இல்லையா? அப்போ கூட அப்பாவை கூப்பிட்டுட்டு இந்த ஹோட்டல் தான் போயிருந்தோம். எங்களுடைய கல்யாண நாள் இந்த வருஷம் ஃப்ரைடே தான் வந்தது. பொதுவா நைட்டு டின்னருக்கு ரெஸ்டாரண்ட்க்கு போனோம் அப்படின்னாலே பயங்கர கூட்டமா தான் இருக்கும். அதுலயும் இந்த வீக்கெண்ட் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அது இல்லாம ஃப்ரைடே நைட் அப்படின்னாலே மக்கள் எல்லாரும் மோஸ்ட்லி டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ் அப்படிங்கறதுனால நாங்க இருக்கிற பிளேஸ்ல இருந்து ஒரு 8 மணி நேரம் டிராவல் பண்ணோம் அப்படின்னா கோவா இருக்கு இல்லையா? கோவா அந்த ஊர் வந்துரும். சோ நாங்க இருக்கிற இந்த பிளேஸ தாண்டி தான் கோவாக்கு போக முடியுமா? சோ அதனாலதான் வீக்கெண்ட் ஆயிட்டு அப்படின்னாலே இந்த ஹைவே ஃபுல்லாவே ரொம்ப கிரௌடா இருக்கும். ரொம்ப கார் அங்க இங்கேயும் போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். டிராவல் பண்றவங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவாங்க இல்லையா? சோ அதனால ரெஸ்டாரண்ட் எல்லாமே அந்த வீக்கெண்ட்ல ரொம்ப கூட்டமா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடுற மாதிரி தான் இருந்தது. கிருஷானுக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ரெஸ்டாரண்ட் போயிட்டோம் அப்படின்னாலே அவன் அதுதான் கேட்பான். ஆனா என்னன்னா ஹோட்டல் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பையன் ரொம்ப சேட் ஆயிட்டான். சரி என்ன பண்ண, ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுத்து கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெப்சி வாங்கி கொடுத்தோம். மத்த நாள்லாம் பெப்சி, ஃப்ரூட்டி இந்த மாதிரி எந்த ஜூஸ்மே கொடுக்கறதே கிடையாது. வீட்டு சாப்பாடு தான் ரெகுலரா போயிட்டு இருக்கோம். ஹோட்டலுக்கு போயிட்டாலோ இல்லைன்னா டிராவல் பண்றோம் அப்படின்னாலோ அந்த டைம் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துறது, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பெப்சியை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு. முகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சிரிப்பு தான். அப்படியே எல்லாமே சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய கல்யாண நாளுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்க அன்பும் ஆதரவும் எப்பவும் எங்களுக்கு வேணும். இந்த வருஷம் கல்யாண நாள் இப்படிதான் ரொம்ப சூப்பரா ஜாலியா போச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.